அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் காரக்குழம்புங்க. இந்த காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இட்லி தோசையோடு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இன்றைக்கி 200 கிராம் வெண்டைக்காயை நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டுருக்கலாம். அது இடைப்பட்ட கேப்பில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், ஒரு 5-6 வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சிங்க. அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. மலச்சிக்கல் இருக்கிறவங்க வெண்டைக்காய் சாப்பிட்டு வரலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். கண்ணாடி பதம் வந்ததையும் வெங்காயம். இப்போ இதில் கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி மேஷ் ஆகட்டும் நல்லா. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்சி வச்ச அந்த மசாலா, தேங்காய் மசாலா சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதிலே நான் புளி தண்ணி கரைச்சி மிக்ஸி ஜார்லேயே அலசின தண்ணியிலே நான் சேர்த்துட்டேங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போடுங்க. குழம்பு லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 10 to 12 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு. சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.